பாமையன அவர்கள் தமிழின் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர், களப்பணியாளர். அவர் இந்த பொழுதுகளாரை பற்றி விரிவாக உங்களிடம் பேசுவார். இந்த பொழுதுகள் 6 விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற பூவுலகின் நண்பர்களின் பொறுப்பாளர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கார்காலம். பொழுதுகளில் முதன்மையானது என்று நானும் சொல்லிக்கொள்கிறேன். கார்காலம் ஏற்கனவே மருத்துவர் ஐயா சொன்னது போல், இளவேனில் எப்படி ஒரு இளவேனில் என்பது முதல் தொடக்கம் என்று சொன்னாரோ, அதுபோல் நான் கார்காலத்தை தொடக்கம் என்று நான் ஒரு கோணத்தில் சொல்கிறேன். இதுக்கிடையில் நண்பர் சீனிவாசன் என்ன சொன்னாங்கன்னா, பொழுதுகளை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மற்ற பொழுதுகளை பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பொதுவாக அந்த ஐரோப்பிய வடக்கத்திய மரபுக்கும் நம்முடைய தெற்கத்திய மரபுக்கும் அடிப்படையிலே ஒரு மாறுபாடு உண்டு. சீனிவாசன் அவர்கள் முதல்ல சொன்னது போல், ஒரு ஆரிய மரபு என்பதற்கும் நம்முடைய தென்னக மரபு என்பதற்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு. அது ஒட்டுமொத்தமாக இன்றைய இப்போதைக்கு இருக்க இந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தோம்னா, ஒரு வடக்கத்திய மரபுக்கும் நம்முடைய தென்னக மரபிற்கும் அல்லது வெப்பமண்டல மரபிற்கும் வடக்குலக மரபிற்கும் ஒரு அடிப்படையான மாறுபாடு இருக்குது. இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பூமியானது ஒரு 23.5 டிகிரி சரிஞ்சிட்ருக்கு. நம்ம தெரியும், நிறையா பள்ளிக்கூடங்களில் அந்த குளோப்பை பார்த்துருப்போம். அது ஒரு சாஞ்சிட்ருக்கும். அதில் நடுவே இருக்கக்கூடியது இந்த நிலநடுக்கோடு அல்லது நன்னிலக்கோடு அல்லது பூமத்திய ரேகை என்று சொல்லக்கூடிய அந்த நடுக்கோடு. இந்த நிலநடுக்கோட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் வெப்பமண்டல பகுதி, ட்ரோபிக்கல் ரீஜன் சொல்லுவாங்க. ட்ரோப் அப்படின்னா திரும்புதல், திரும்புதல் என்று பொருள். சூரியன் வலநேர்வாகவும் இடநேர்வாகவும் மேற்கும், அதாவது வடக்கும் தெற்குமாக சென்று வருகின்ற ஒரு பகுதி இந்த ட்ரோபிக்கல் ரீஜன், அல்லது தமிழில் சொல்ல வேண்டுமா வெப்பமண்டல பகுதியில் தான் அதிகமான காடுகள் அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படி அமைஞ்சது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு திணை கோட்பாடு அல்லது சூழலியல் காரணம் இருக்குது. அங்கே தான் அதிகமான வெளிச்சமும் சமமான இரவு பகலும் அதிகமான மழையும் கிடைக்குது. அப்போ உலகத்தினுடைய குறிப்பான காடுகள், அது அமேசான் காடுகளாக இருக்கட்டும், ஆப்பிரிக்க காங்கோ காடுகளாக இருக்கட்டும், நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளாக இருக்கட்டும், இந்த அடிப்படையான காடுகள் எல்லாமே அந்த நடு பகுதியில் தான் காணப்படுது. அதற்கு மேல்புறமோ கீழ்ப்புறமோ போனோம்னா புல்வெளிகள் காணப்படுது. அதற்கு அடுத்தாற் போல் ஊசிலை பகுதி காடுகள் அல்லது ஊசிலை மரங்கள் நிறைந்த பகுதி. அதற்கு அடுத்தாற் போல் தூந்திர பகுதி. 2 துருவங்களிலும் பனிமலைகள். இப்படி தான் அந்த பூமியினுடைய இயற்கை அமைப்பு அமைந்துள்ளது. அப்போ அதிகமான வெளிச்சமும் அதிகமான மழையும் கிடைக்கிற இடத்துல அதிகமான செழிப்பும் இருக்கும். அப்படின்னு பார்த்தா உலகத்திலே பணக்கார நாடுகளாக இருக்கிறது இந்த வெப்பமண்டல நாடுகளாக தான் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு தாள் எடுத்து பட்டியல் போடுங்க. பணக்கார நாடுகள், ஏழை நாடுகள் அப்படின்னு பட்டியல் போட்டிங்கன்னா, இந்த வெப்பமண்டல பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளில் 2-3 கூட வராது. எல்லாமே ஏழை நாடுகளாகவே இருக்கும். ஆனால் வடக்குலக நாடுகளெல்லாம் பணக்கார நாடுகளாக இருக்கும். இங்கே தான் சிக்கல். முதல்ல நான் சொன்னது புவியியல் அல்லது புவி அமைப்பு, 2வது சொன்னது அரசியல். இதுக்கு பல அரசியல் காரணங்கள் இருக்குது. அதுக்கு முன்னமே பலர் பேசினார்கள். அப்போ இந்த அடிப்படையில் தான் ஒரு நாட்டினுடைய பொருளியல் கட்டமைப்பில் இருந்து தொடங்கி பண்பாட்டு கூறுகள்லேருந்து மரபு கூறுகள்லேருந்து எல்லாமே அமையுது. அதனால தான் ஐரோப்பாவில் ரெயின் கோயவே அப்படின்னு பாட்டு பாடுறான். நாம் மாமழை போட்டுறதும் நம்ம பாடுறோம். அது அடிப்படை வேறுபாடு. அப்போது ஐரோப்பிய மக்களுக்கு அல்லது வடக்குலக மக்களுக்கு மழை என்பது ஒரு எரிச்சலூட்டும் ஒன்று. நமக்கு மழை தான் உயிர். இப்போ மழையை போற்றுகின்ற மரபு நம்முடைய மரபு. இப்படி தான் தொடங்குது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய காலங்களை பகுக்கிறோம். அவங்க 4 காலங்களாக பகுக்கிறாங்க, நம்ம 6 காலங்களாக பகுக்கிறோம். அந்த 6 காலங்களை கூட இப்போ அந்த சூழலியல் சிந்தனை மரபு வளர்ந்த பிறகு, சிந்தனை அறிவியல் வளர்ந்த பிறகு அவங்களும் இப்போ 6 காலமாக பிரிக்கிறாங்க. அதை எக்காலஜிக்கல் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈக்காலஜிக்கல் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 6 காலமாக பகுத்த ஒரு முந்தைய மரபு என்பது மிக அறிவியல் பூர்வமாக செப்பமாக
ஒரு பகுத்து கொடுக்கப்பட்ட ஒரு சிந்தனை, அதை நமக்கு குறிப்பிடணும். அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்முடைய காலங்கள், அதற்கு முன்பாக இந்த காலங்கள் அல்லது பொழுதுகள் பிரிப்பதற்கு அடிப்படையாக இருந்த இந்த நிலம், நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் 4 நிலங்கள், 5வது ஒரு நிலம், அது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த 4க்கு தான் நிலம் இருக்குது. பாலைக்கு நிலம் கிடையாது. கோடை காலத்தில் கடுமையான வெப்பத்தில், வேனில் காலத்தில், அது இளவேனில் முதுவேனில் 2 வைத்துக்கொள்ளலாம். இந்த 2 வேனில் காலத்திலையும் அதிகமான வெப்பத்தின் காரணமாக அந்த பகுதி இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் கருகி கடும் கோடை நிலவும் பொழுது அதை பாலை என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்தார்கள். இப்போ மழை பெய்ந்த பிறகு குறிஞ்சி பாலையாக மாறுவதும் முல்லை பாலையாக மாறுவதும் திரும்ப அது தன்னுடைய பழைய நிலைக்கு போவதும் இயல்பாக நடந்தது. அதனால தான் பாலைக்கு தனி இடம் என்பது கொடுக்கப்படலை. அப்போ 4 நிலக்கு தான் நம்முடைய மரபில் பிரிவினைகள். இப்போ இந்த குறிஞ்சி நிலத்திற்கென்று சில குறிப்பான பண்பாட்டு கூறுகள், உணவு பழக்கங்கள் இப்படி என்று பிரிக்கிறாங்க. அப்போ முல்லை அதற்கான தனிப்பட்ட பொழுது, தனிப்பட்ட உணவு முறைகள், தனிப்பட்ட விலங்குகள், தனிப்பட்ட பறவைகள், இப்படி மருதத்திற்கு நெய்தலுக்கு என்று பிரிக்கிறார்கள். இல்லை சில நேரங்களில் லேப்ஸ் ஆகும், ஒன்றோடு ஒன்று சேரும். சில நிலத்திற்கு இந்த பொழுதுகள் 2-3 பொழுதுகளை சேர்த்து சொல்கிறார் தொல்காப்பியர், இப்படி உண்டு. ஆனால் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த இளவேனில், அதற்கடுத்து முதுவேனில், அதுக்கப்புறம் கார்காலம், அதற்கு அடுத்தாற்போல் கூதிர்காலம், கூதிர்காலுக்கு அடுத்தாற்போல் முன்பனி, பின்பனி, மறுபடி இளவேனில், இப்படி ஒரு தொடர்ச்சியாக 6 காலங்களும் மாறி மாறி வரும். சித்திரை வைகாசி தொடங்கி 2 மாதங்கள், ஒவ்வொரு பொழுதிற்கும் அல்லது ஒவ்வொரு காலத்திற்கும் 2 மாதம் என்ற அடிப்படையில் 12 மாதங்களை தொகுத்து நம்முடைய முன்னோர்கள் வைத்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் இது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் மாறும். இப்போ இது ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக பகுக்கப்பட்ட ஒரு முறை. இப்போ நீங்கள் கீதையில் கண்ணன் சொன்னது போல் ஒரு இது உண்டு, ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய பாடல் கூட ஆண்டாள் திருப்பாவையில் மாதம் மார்கழி என்பது தான் மிக முக்கியமான அந்த பாவை நோன்பிற்காகவும் பெண்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு மாதமாக மார்கழி சொல்லப்படும். ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது டிசம்பர், ஜனவரி. அப்போ கடுமையான குளிர், நீங்கள் வட மாநிலங்களில் கடுமையான அது கொண்டாட முடியாது, ரொம்ப வீட்டுக்குள்ளே மூடிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படி கண்ணன் சொல்ல முடியும் அது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்? இங்கே ஒரு சிக்கல் இருக்குது, ஆய்வுக்குரியது. அப்போ தென்னக மரபிலிருந்து அது போயிருக்கணும். அங்கே தென்னாட்டில் தான் இந்த மார்கழி என்பது மிக உச்சமான ஒரு 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 மகிழ்ச்சியான ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த காலம் அல்லது பொழுது அல்லது நிலம் எப்பொழுது எழுச்சி, அதாவது ஒரு சிறப்பாக அது ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக மாறுகிறது அப்படின்னா அங்கே மழை பெய்யணும். எப்போல்லாம் மழை பெய்தோ அப்போ தான் அங்கே மகிழ்ச்சி, அங்கே புதிய உயிர்கள் தோன்றும், புத்தெழுச்சி வரும். அப்போ கார்காலம் என்பது உயிர்களுடைய தோற்றம், நீரினுடைய இணைப்பு. அது குறிஞ்சி ஒரு நிலப்பகுதியை பொறுத்தளவில் குறிஞ்சி என்பது மிக உயர்ந்த பகுதி, மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும், இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த குறிஞ்சி நிலத்தில் பெய்கின்ற மழை நீரானது அங்கே புணர்கிறது, அந்த உரிப்பொருளில் புணர்ச்சியை வைக்கிறார் தொல்காப்பியர். குறிஞ்சி நிலத்தினுடைய அடிப்படையான ஒரு உணர்வுகளில் ஒன்றாக புணர்ச்சி. அதை இப்படி நீங்கள் சூழலியல் கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீரானது, மழை பெய்த மழையினுடைய நீரானது அந்த குறிஞ்சி நிலத்தில் புணர்கிறது. இல்லிருத்தல் முல்லை, முல்லை நிலத்திற்கு இருத்தல் என்கின்ற ஒரு உரிப்பொருளை கொடுக்கிறார். பொதுவாக 3ஆக பிரிக்கிறோம். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், 3 அடிப்படையில் நம்ம தொல்காப்பியத்தில் திணை கோட்பாடு என்பது உருவாக்கப்படுகிறது. அந்த முதற் பொருளை தான் நிலமும் பொழுதும். கருப்பொருள் என்பது அங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு கூறுகள், தொழில்கள், உயிர்கள், விலங்குகள், பறவைகள், அதெல்லாமே தெய்வம் உணாவே மா மறை புல் செய்தியாளின் பகுதியோட என்று தொல்காப்பியம் சொல்கிறது. அங்கே கடவுள் என்பது ஒரு கருப்பொருள், ஒரு பகுதி. இப்போ நிறுவனம் செய்யப்பட்ட மதங்கள் சொல்கின்ற கடவுள் என்பது வேறு,
தொல்காப்பியர் சொல்கின்ற தெய்வம் என்பது வேறு. அந்த தெய்வம் என்பது தொட்டு உணரக்கூடிய தெய்வம். நம்ம இப்போ இன்னும் கூட பல பழங்குடி மக்கள் மத்தியிலையும் இன்னும் கிராமப்புறங்களில் போனீங்கன்னா, இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை பார்க்கலாம். சுடலை மாடன் சாமி கொண்டாட்டம் எப்படி தொடங்கும் அப்படின்னா, அதுக்கு வரை பையங்களாம் மேலே அந்த ஒரு கல் இருக்கும். அது பெரிய சிலையெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஒரு மரத்தடியில் ஒரு கல், அந்த கல் தான் சாமி. மற்ற நேரத்தில் ஆடு மாடு மேய்க்க போகும்போதோ பள்ளிக்கூடத்தில் விடுமுறை ஆகும்போது நாங்கள் மேலே ஏறி விளையாடுவோம் அந்த கல் மேலாம். ஆனால் கொடை சாட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மஞ்சள் இதை வச்சு ஒரு கயிறை கட்டி காப்பு கட்டிட்டாங்கன்னா சாமியை தொடக்கூடாது. சாமிக்கு அருள் வந்துடும், எனர்ஜி இறங்கிடுவாங்க. அப்போ கொடை முடிஞ்ச பிறகு மறுபடியும் பழையபடி கல்லாயிடுவார் சாமி. அப்போ அங்கே நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, தொட்டு உணரக்கூடிய ஒரு கடவுள். அதுதான் கருப்பொருள் வைக்கிறார் தொல்காப்பியர். தெய்வம் எப்படி உணவு, மா என்கின்ற விலங்கு, மரம் என்கின்ற செடி கொடிகள் எப்படி காணப்படுதோ அதுபோல் அந்த தெய்வம் என்பது அந்த எனர்ஜி. இப்போ சூழலியல் கோட்பாட்டில் அந்த பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் கன்சியூமர்ஸ், டெரிட் சேல் கன்சூமர் பிரிக்கிறாங்க 4 அடி. அப்படி அதை கம்போஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள், அடுத்தாற் போல் தாவரங்கள், அதற்கு அடுத்தாற் போல் சிறு விலங்குகள், அப்புறம் பெரிய விலங்குகள், எப்படி மனிதர்கள் என்ற அடுக்குமுறையில் எனர்ஜி சோர்ஸ் என்று ஒன்று வைக்கிறார்கள் அந்த பிரமிடு தேரில். அந்த எனர்ஜி என்பது தான் அங்கே தெய்வம். இதை தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அது தெய்வத்திற்கும் சூழலியல் கோட்பாட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி என்பதும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அந்த அடிப்படையில் தான் கருப்பொருள். அதற்கப்புறம் உரிப்பொருளை உணர்வு நிலையில் வைத்து பார்க்குறார்கள். அது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நீரானது எப்படி நிலத்தோடு கொள்கின்ற உறவு என்பது தான் அங்கே இருக்கக்கூடிய உரிப்பொருள் என்று என்னுடைய பார்வை. அந்த அடிப்படையில் குறிஞ்சி நிலத்தில் பெய்கின்ற மழையானது புணர்கிறது, முல்லை நிலத்திலே அது இருக்கிறது அருவியாக அல்லது அங்கே ஊடுருவி செல்கிறது. அந்த அடிப்படையில் கார்காலம் என்பது தான் உயிரினங்களின் தோற்றமாக காணப்படுகிறது. ஏன்னா கடும் கோடை முதல்ல முதுவேனில், அந்த கோடை முடிஞ்ச பிறகு கார்காலம் தொடங்குது. காரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்காலம் தொல்காப்பியர் சொல்கிறது முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது என்பது கார்காலமும் சிறுபொழுது என்பது மாலை. அப்போது பொழுதுகளை கூட 2-3ஆக பிரிக்கிறார்கள். முதல்ல பெரும்பொழுது, சிறும்பொழுது, சின்னஞ்சிறு பொழுது. ஆண்டாளுடைய திருப்பாவை சின்னஞ்சிறு பொழுது என்று பிரிக்கிறார்கள். அப்போ ஏற்கனவே சொன்னது போல் சூரியன் தன்னைத்தானே, அதாவது பூமியானது தன்னைத்தானே சுற்றும் பொழுது சிறுபொழுதாகிய காலை வைகரையிலிருந்து ஏற்பாடு யாமம் என்கின்ற பொருளாகவும் இந்த பொழுதுகளாகவும், அது சூரியனை சுற்றி வரும் பொழுது சீசன் என்று சொல்லக்கூடிய பருவ காலங்களாகவும் காணப்படுது. அதுதான் நம்ம பற்றி பேசுகிறோம். இந்த கார்காலம் என்பது பருவ காலங்களில் ஒன்று. அப்போ நமக்கு சொல்லப்படுகின்ற இங்கே இலக்கியங்களிலிருந்து சொல்லப்படுகின்ற காலம் அல்லது மாதம் என்பது நமக்கு ஆவணி புரட்டாசி, இந்த 2 மாதம் கார்காலம் சொல்கிறோம். ஆனால் இப்போ அது மாறி இருக்கு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இப்போ பிரிக்கக்கூடிய பிரிவு 7 வகையான அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் இருக்குது. 7 காலநிலை அல்லது பருவநிலை மண்டலங்கள் தமிழகத்தில். ஒன்றுக்கும் கொஞ்சம் மாறுபடுது மழை. அப்போ ஒட்டுமொத்த இந்தியா உலகம் பூரா பார்த்திங்கன்னா மாறும். அதனால தான் அவங்க சொல்லக்கூடிய அந்த 4 பருவங்களும் நம்முடைய 6 பொழுதுகளும் ஒத்துப்போகாது, பல இடங்களும் முரண்படும். அப்படியே போய் நம்ம காப்பி அடிக்க முடியாது. நம்ம வசந்த காலம் அப்படின்னா இளவேணியில் ஸ்ப்ரிங் அப்படின்னு பண்ண முடியாது, ஏன்னா சிக்கல் வருது. மொழிபெயர்ப்பில் நம்ம செஞ்சிட்டோம், அது இருக்கட்டும். இப்போ இந்த கார்காலம் அப்படிங்கிற பெயர் எப்படி சொல்லப்பட்டது? பாவாணர் சொல்கிறார், கார் அப்படின்னா அது கருமை. கருமைக்கு அழகு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. 19 பொருள் இருக்குது தமிழில் கார் அப்படிங்கிறதுக்கு. சங்க இலக்கியத்தில் கிட்டத்தட்ட ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட குறிப்பு என்ன அப்படின்னா, கார் அப்படின்ற சொல்லே 139 இடங்களில் வருது சங்க இலக்கியங்களில். இந்த 139 இடங்களில் 19 பொருள்களில் கையாண்டிருக்காங்க. இதுக்கு மூலச்சொல் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தா, பாவாணருடைய குறிப்புப்படி இது கருமை அப்படிங்கிற பொருள் தான் அவர் கரியது கருமை அப்படிங்கிற போல கார் அப்படிங்கிற சொல்லை உருவாக்கி இருக்கிறாங்க. அது எப்படி அந்த பொருளை வைக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேகங்கள் இருக்கே, அந்த 2 வகையான மேகங்களை பற்றி குறிப்பாக சொல்கிறாங்க. ஒரு கருமை பொருளை உடைய மேகங்கள், ஒன்று கார், இன்னொன்று மை. இந்த கார் மை 2 மேகங்களும் அதிகமாக மழையை தரும். இதில் இடையில கொன்மு அப்படின்னு ஒரு மேகத்தை பற்றி சொல்கிறாங்க. அது யானையை போன்றது, மலையை போன்றது. இந்த கொன்முவை பற்றி பல இடங்களில் பேச்சு வருது. இந்த குமுலஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில், இப்போ மேகங்களையும் ஆங்கிலத்தில் ஒரு 6-7 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அது எந்த இடத்துல இருக்குது, எப்படி அது அது அழுத்தமாக இருக்குதா, மென்மையாக இருக்குதா, அடுக்கடுக்காக இருக்கா, அப்படிலாம் வச்சு பிரிக்கிறாங்க. அந்த அடிப்படையில்
கொன்மு என்கின்ற ஒரு மேகம், அது யானையைப் போல மலையைப் போல மலைகளைப் போல மட்டும்தான் இருந்தால் மட்டும்தான் அந்த நம்ம புலவர்கள் குறிப்பான் ரொம்ப நுட்பமாக செஞ்சுருக்கிறாங்க. இப்போ கொன்முவை பற்றி எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் நிச்சயமாக அதனுடைய ஓமையாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மலையாக இருக்கணும் அல்லது யானையாக இருக்கணும், ரெண்டு தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. இப்படி பல மஞ்சு மை அப்படி மேகங்களை பற்றி ஒரு 36 சொற்கள் நம்மகிட்ட இருக்குது, அது இருக்கட்டும். அப்போ இந்த கருமை அப்படிங்கிற பொருள், கரிய மேகம் எங்கே பெய்கிறதோ மழை, அந்த காலத்தை கார்காலம் என்று பிரித்தார்கள். இதுதான் முதல் சொல். இப்போ கருப்பு என்பது அழகு என்ற ஒரு பொருள் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம இப்போ தொலைக்காட்சியெல்லாம் இப்போ ஒரு சர்ச்சை நடந்துக்கிட்டே இருக்குது, பார்த்துருப்பீங்க 2-3 நாளாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கருப்பை பற்றி, வண்ணத்தை பற்றி. ஆனால் இந்த அழகு என்ற சொல் அல்லது கருப்பு என்கின்ற அழகு பின்னாட்களில் அது அவமானமாக, அது வந்து அசிங்கமாக பின்னாடி பார்க்கப்பட்டது. இப்போ ஏன்னா நம்மளை ஆட்சி செய்தவர்களெல்லாம் சிவப்பாக இருந்தவங்க, அதனால் சிவப்பு அப்படின்னாலே நமக்கு ஒரு ஒரு வகையான ஒரு பெருமிதம். ஓ, சிவப்பாக இருக்கிறவங்களாம் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் கார் அப்படின்னா அதுக்கு அழகு, எழிலின்னு ஒரு மேகம் இருக்குது, ஒரு மேகத்துக்கு எழிலின்னு பேர் வைக்கிறான், அது கருப்பு மேகம், அது கார். அதை அந்த அழகு அப்படிங்கிற கருப்பு என்பது கா அப்படின்னா அது காடு, பெரிய காடு. அந்த காடுக்கு மாயோன் மேய மைவரை உலகு அந்த முல்லை நிலத்தினுடைய தலைவன் இருக்கானே, அந்த தலை தெய்வம் அவன் மாய் அப்படின்னா கருப்பு தான். அப்போ இந்த கருப்பின் மீது நமக்கு ஏற்படுத்திய வெறுப்பு இருக்க, அது ரொம்ப ஆபத்தானது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த கரிய மேகமானது அதன் அடிப்படையில் பொழிந்த மழையானது, அதை கொண்டு அந்த காலத்தை கார்காலம் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்தார்கள். அதற்கு பிறகு இந்த கார்காலத்தில் விளைந்த நெல்லுக்கு கார்நெல் என்று பெயர் வைத்தார்கள். சம்பா நெல்னு சொல்கிறது போல் கார்நெல், கார்லேயே பல வகை நெல்கள் காணப்படும், குள்ளக்கார். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அங்கே நம்ம நண்பர் ஜெயராமன் அதை வந்து தேடி எடுத்து வகுத்து வச்சுருக்கிறார். கார்லேயே பல வகையான கார் நெல் காணப்படுது, குள்ளக்கார்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பூங்கார். அந்த கார் காலத்தில் விளையக்கூடிய நெல்லுக்கு கார் நெல், சம்பா காலத்தில் விளையக்கூடியது சம்பா. இப்படி பேர் ஒன்று ஒரு காரண பேர். தமிழ் மொழி என்பது பாவாணர் தெளிவாக சொல்கிறாரு, மற்ற மொழிக்கும் நமக்கு உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, எப்படி பிரித்து பார்க்கலாம், இது தமிழ் சொல்லுதானா அப்படின்னு எப்படி பிரித்து பார்க்கலாம்னா, அதுக்கு ஒரு அடிப்படையான பொருள் இருக்கணும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம் சொல்லுது. எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கணும், பொருள் இல்லாமல் இருக்க முடியாது. அது தமிழுக்கே உரிய சிறப்பு. அந்த அடிப்படையில் தான் ஒரு காரண பெயர்களாகவே வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதுதான் இந்த கார்காலம். சரி, இந்த கார்காலத்தினுடைய அடிப்படை பொருள் என்ன, அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா மழை. இந்த மழையின் மீது நாம் கொண்டிருந்த ஈடுபாடு அதற்கு அடுத்தாற் போல். இப்போ ஏற்கனவே சொன்னது போல் மழையை போற்றுகின்ற மரபு நம்முடைய மரபு. அப்போ இந்த மழையை எப்படி மேலாண்மை செய்வது, இதுதான் கார்காலத்துக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த அறிவு. இந்த அறிவு எப்படி வருது? இப்போது 2 வகையான தண்ணியை வந்து நம்ம 3ஆக பிரிப்போம். ஏற்கனவே முன்னீர் உலகில் சொன்னது போல் ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர். ஆற்று நீர் என்பது சர்ஃபேஸ் வாட்டர், குளங்களில் மிதக்கக்கூடிய ஆற்று நீர், இது நன்னீர். சரி, ஊற்று நீர் அப்படின்னு சொன்னோம்னா கடலில் இருக்கக்கூடியதும் வச்சுக்கலாம், இல்லை தோண்டி எடுக்கக்கூடிய தண்ணீர் வச்சுக்கலாம். அது நன்னீர் இருக்குது, உப்பு தண்ணீர் இருக்குது. வேற்று நீர் மழையாக வர்றது, வெளியிருந்து வர்றது. இந்த 3 வகையான நீர் முன்னீர்னு சொல்கிறோம். இந்த 3 நீர் சேர்ந்ததான் முன்னீர். அதுக்கு பேர் கடலுக்கு முன்னீர்னு ஒரு பேர். முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை, தொல்காப்பியம் சொல்லுது. இப்போ இந்த 3 தண்ணீரையும் கொண்ட ஒரு பெருத்த பரப்பு கடல். இந்த கடல் மீது பயணம் செய்து வெளிநாடுகளுக்கு செல்வது என்பது பெண்களுக்கு கிடையாது அப்படின்னு தொல்காப்பியத்தில் ஒரு 100 போட்டிருக்கிறாங்க. சரி, அப்போ இந்த 3 நீருக்கும் அடி ஆதாரமாக இருக்கின்ற மழை, நன்னீராக கொடுக்கின்ற மழை, இந்த மழையில் ஒன்று ஆறுகளாக போய் சேர்ந்து அந்த ஆறுகளின் மீது தண்ணீரை தேக்கி வைத்து மேலாண்மை செய்கின்ற ஒரு முறை. இன்னொரு முறை என்ன அப்படின்னா, பெய்கின்ற மழையை ஆங்காங்கே தேக்கி வைத்து ஏரி பாசனமாக குளத்து பாசனமாக செய்கின்ற முறை உண்டு. 2 முறை. இப்போ இந்த ஆறுகளின் மீது எவ்வாறு அணைகள் கட்டி அதை தேக்கி வைத்து மேலாண்மை செய்வது என்பதற்கு நமக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பழமையான மரபு, சிறப்பான மரபு நம்மகிட்ட உண்டு. இன்னும் கூட சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எகிப்துக்கு அணை கட்டுவதற்கு கூட தமிழகத்திலிருந்து அந்த காலத்தில் அடிமைகளை அனுப்பியதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது இருக்கட்டும். இப்போது நமக்கு ஆக கிடைக்கக்கூடிய பழமையான செய்தி, பழமையான அணை என்று பார்த்தா அது கல்லணை.
இந்த கல்லணை தொழில்நுட்பத்தை பற்றி பேசும்பொழுது சார் ஆர்தர் காட்டன் என்ன சொல்கிறான்னா, ஓடுகின்ற தண்ணீரில் எவ்வாறு அணை கட்டுவது என்கின்ற தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்த இந்த முன்னோர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா 1863 வரைக்கும் ஓடுகின்ற தண்ணீரின் மீது அணை கட்டுவது என்பது ஐரோப்பியர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு நீர்ப்பாசன மரபே கிடையாது. அது எப்படி கட்டாங்க? அப்போ வந்து கிருஷ்ணராஜசாகர் அணை கிடையாது, அப்போ வந்து மேட்டூர் அணை கிடையாது, காடுகள் அதிகமாக இருந்தது. அப்படி என்றால் எவ்வளோ தண்ணி போயிருக்கும் பாருங்கள். காவிரியில் அந்த காவிரிக்கும் கொள்ளிடம், காவிரிக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் அந்த கல்லணை கட்டப்பட்டது. இப்போ இருக்கிற அணை ஆர்தர் காட்டன் கட்டியது மேலே இருக்கக்கூடிய சின்ன அணை. அதை பார்த்தீங்கன்னா இது அணையா அப்படின்னு நீங்களாம் அசந்து போவீங்க. ஆஹா, இதை போய் அணைன்னு சொல்கிறாங்களே, டேம்ஸ். ஏன்னா அணை என்ற சொல்லே சங்க இலக்கியத்தில் கிடையாது. அணை தானே, அணைத்தல் அப்படின்ற பொருள் தான் இருக்குது. ஒரு பேர் அணை, கட்டுப்பட்ட அணை என்ற சொல், கரை என்ற சொல் தான் பயன்படுத்தப்படுது சங்க இலக்கியங்களில். அணை என்ற சொல் கிடையாது. அப்போது இந்த கரைகளை அமைத்து நீரை தேக்கி, இயற்கையோடு இயைந்த போக்கில் நீரை தேக்கி பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த கல்லணை கட்டுவதற்கான தொழில்நுட்பம் எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஆற்றங்கரை ஓரத்துலேயோ அல்லது கடற்கரை ஓரத்துலேயோ நம்ம நிற்கும் பொழுது ஒரு அலை வந்து அடிச்சுட்டு போனால் நம்முடைய உடல் வந்து, கால் வந்து பதியும் மண்ணில். அது தெரியும், சென்னையில் இருக்கவங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மெரினா பீச்சுக்கு போகாதவங்க யாரும் இருக்க முடியாது. அலை வந்து அடிக்கும் பொழுது நம்ம கால் பதியும். அந்த தொழில்நுட்பத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அப்போது அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த மண் எடுத்துக்கிட்டே போகுது, மணலை எடுத்துக்கிட்டே போகுது. அப்போ ஒரு கனமான கல்லை எடுத்து வெட்டி வைக்கிறான். அதில் அந்த கல் தன்னுடைய கணத்தின் காரணமாக மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போய் அடியில் இருக்கக்கூடிய கடின தரையை தொடுகிறது. அதற்கு அடுத்தாப்போல் ஒரு கல்லை வைக்கிறான். அதுக்கு இடையில் ஒரு கரையாத களிமண் வச்சு இப்படி கல் மேல் கல்லை வைத்து கட்டியதால் அதுக்கு பேர் கல்லணைன்னு பேர். தமிழில் கல்லணை, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோன் பேரியர்னு சொல்லலாம், அல்லது வேறு ஏதாவது பேர் சொல்லலாம். ஆனால் ஆர்தர் காட்டன் என்ன பேர் வைக்கிறான்? கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு பேர் வைக்கிறான். கிராண்ட் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக நடந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பெருமிதமாக நடந்துருச்சு, பெருமிதமான அணைன்னு பேர் வைக்கிறான். அதுதான் அவன் சொல்கிறான். ஏன் அந்த பேர் வச்சான் அப்படின்னா, அது வரைக்கும் அவனுக்கு ஓடுற தண்ணியில் அணைக்கட்ட தெரியாது. அதனால் அந்த பேர், இன்னும் டிக்ஷனரி எடுத்து பாருங்கள், கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு தான் இருக்கும், கிராண்ட் அணைக்கட். இது ஒரு தொழில்நுட்பம். இப்படி நீங்கள் காவிரியினுடைய போக்கில் எக்கச்சக்கமான நீர் மேலாண்மை நடவடிக்கைகள் செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் பிற்கால சோழர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராஜராஜ சோழன் காலத்துக்கு பிறகு அந்த 13 வகையான கட்டுமானங்கள் அரசர்கள் கட்டியிருக்கிறாங்க, அரசன் மாதேவிகள் கட்டியிருக்கிறாங்க, அங்கே உள்ள தலைவர்கள் கட்டியிருக்கிறான். எங்கே பார்த்தாலும் நீரின் மீது, அந்த காவிரியின் மீது, அந்த டெல்டா என்கின்ற அந்த வடிவத்திற்கு ஏற்றாற் போல் அந்த சோழ மண்டலத்தையே முழுக்க வந்து நெல் களஞ்சியமாக மாற்றினார்கள். ஆனால் இன்றைக்கி அதை நம்ம வேறு களஞ்சியமாக மாற்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், மீத்தேன் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அடுத்தது இந்த பெய்கிற மழையை தேக்கி வைத்து செய்கின்ற ஒரு நீர் மேலாண்மை முறை. அந்த காலத்தில் குறிப்பாக எப்படி வந்து தண்ணீரை சேமித்து பயன்படுத்துவது என்கின்ற முறை. இந்த முறையில் பார்த்திங்கன்னா ஏரி தொழில்நுட்பம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதை சாண்ட்ரா போஸ்டல் சொல்கிறாங்க, 3ஆம் உலகப் போர் என்பது தண்ணீருக்கு தான் வரலாம், அப்படி வந்தால் அது தீர்ப்பதற்கு என்ன வழி, 3ஆம் உலகப் போர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, தென்னிந்தியாவுக்கு போங்க, அங்கே வந்து ஏரி தொழில்நுட்பம் என்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பின்பற்றியிருக்காங்க பல நூற்றாண்டுகளாக. அதை உலகம் பூரா எடுத்துகிட்டு போயிட்டாலே இந்த 3ஆம் உலகப் போரை நிறுத்தி விடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வழங்குறாங்க சாண்ட்ரா போஸ்டல். நம்ம பூவுலகி நண்பர் கூட அந்த புத்தகத்தை போட்டிருக்கு, மணற்கோட்டைகள் அப்படிங்கிற பேரில் அந்த நூல் வந்திருக்கு. அப்போ இந்த ஏரி தொழில்நுட்பம் என்பது நம்முடைய மிகச்சிறந்த தொழில்நுட்பம். நீங்கள் ஒவ்வொரு ஏரியும் மற்ற ஏரியோட தொடர்போடு இருக்கும். சங்கிலி தொடர் ஏரிகள்னு பேர். ஒரு ஏரியில் பெய்கிற நீரானது அல்லது ஒரு ஆற்றுல, இப்போ வைகை ஆறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வைகை ஆற்றுல வரக்கூடிய நீரானது கடலில் போய் நேராக சேராது. அதனால தான் அதற்கு ஒரு கதை உண்டு, புராண கதை உண்டு. அந்த ராமநாதபுரம் பெரிய கம்மாயில் போய் சேர்ந்துடும், எல்லா தண்ணியும் போய் சேர்ந்துடும். அது மட்டும் இல்லை, அதில் சமூக நீதி வேறு இருக்குது. இப்போ ஒரு ஏரி தொடர்ச்சியாக ஒரு சங்கிலி தொடர் ஏரி இருக்குன்னா, கடைமடைக்காரனுடைய ஏரி நிறைஞ்சால்தான் அடுத்த ஏரிக்கு வந்து பலகை போடுவாங்க, அந்த தடுப்பாங்க. அதுக்கு அடுத்தா போல் அடுத்த ஏரி மேல் மடைக்காரனுக்கு கடைசியில் தான் கடைசி உரிமை. அப்போ இன்றைக்கி காவிரியில் தண்ணி கேட்டால் நான் கடைமடைக்காரனுக்கு உரிமையே இல்லைங்கிறான். இது சமூக அநீதி, நீதி இல்லை. இது ஒரு பக்கம்.
அப்போ இந்த இரும்பைக்குடி கிழவன் ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க ஏரி கட்டுறதா அவனுக்கு வேலை. இந்த சாத்தூர் கோவில்பட்டி பகுதி இருஞ்சோனாடுன்னு பேர் அந்த பகுதிக்கு. அவன் வாழ்நாள் முழுக்க ஏரி கட்டிக்கிட்டே இருந்தான். கிழவன் ஏரி, நடையன் ஏரி, ஊர் பேர்களே அப்படி தான் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஏரிகளை ஒழித்து கட்டுறதா நம்முடைய இப்போ பெரிய கடமையாக வச்சுருக்கிறோம். நீங்கள் நாகர்கோவிலில் தொடங்கி சென்னை வரைக்கும் ஒரு கணக்கெடுங்க. எல்லா பேருந்து நிலையங்களும் கிட்டத்தட்ட 99 விழுக்காடு பேருந்து நிலையங்கள் ஏரிக்குள்ளே தான் இருக்குது. அண்மையில் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. கிளை உயர்நீதிமன்ற கிளை மெட்ராஸ் பெஞ்சு சொல்லுது, இனிமேல் ஏரிக்குள்ளே கம்மாய்க்குள்ளே எந்த கட்டணம் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த உயர்நீதிமன்றம் இருக்கிறதும் ஏரிக்குள்ளே தான். அதான் சிறப்பு. அப்போ நம்முடைய அது வள்ளுவர் அழகாக சொல்லுவார், நாணாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் அப்படிம்பார். நம்முடைய தமிழை பேதை இருக்கானே, இவனுக்கு நாணம் கிடையாது. நாணம் அப்படின்னா பெண்களுக்குரிய நாணம்னு ஒரு இடத்துல சொல்கிறார். காதல் வயப்பட்டு ஆணும் பெண்ணும் நாணம் பண்ணுறது வேறு, அதை வேறு இடத்துல சொல்கிறாரு. அயோக்கியத்தனம் செய்யாமல் இருக்கிறதுக்கு செய்வதற்கு நாணப்படுதல் இருக்கு இல்லையா, அதாவது சட்டத்துக்கு புறமான காரியங்களை செய்வதற்கு, அயோக்கியத்தனமான காரியங்களை செய்வதற்கு நாணப்படுதல் என்கின்ற அந்த பழக்கம் என்பது நாணாமை அப்படின்னு சொல்கிறார். அது இல்லை, போயிடுச்சு. பேதைக்கு இல்லை. நாரின்மை, இனத்தின் மீது பற்று கிடையாது. எவனும் என்ன பண்ணிட்டு போட்டோம். மலையை வெட்டுறானா, மலை முழுங்கி மன்னார்கள் இருக்கான் தமிழ்நாட்டில், மலையை சாப்பிட்டு போகிறானா விட்டுரு, ஆற்று மணல் அள்ளிட்டு போகிறானா விட்டுரு, எதை பற்றியும் கவலை இல்லை. நாரின்மை யாதொன்றும் பேணாமை, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த செல்வங்களை பேணுதலே கிடையாது. யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் அப்படிங்கிறார். இந்த பேதைகளாக மாறியிருக்கோம். அந்த அடிப்படையில் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா செயல்பாடுகளும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த செல்வங்களை அழிச்சிக்கிட்டே போகிற செயல்களாக தான் இருக்குது. அதில் தான் இந்த ஏரிகளை ஒழித்து கட்டுவது, ஆறுகளை ஒழித்து கட்டுவது. நம்ம இதான் வளர்ச்சின்னு வேறு சொல்லிக்கிறோம். வளர்ச்சி அப்படின்னா ஒரு மரம் இருக்கும் ஒரு இடத்துல, அந்த மரத்துக்கடியில் மக்கள்லாம் நின்று பஸ் ஏறுவாங்க. ஆலமரம் பஸ் ஸ்டாப்பு, அரச மரம் பஸ் ஸ்டாப்பு, புங்க மரம் பஸ் ஸ்டாப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இவன் என்ன செய்கிறான், இவன் வளர்ச்சி அந்த மரத்தை வெட்டுவான், அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்புன்னு ஒன்று கட்டுவான், அதுக்கு டைல்ஸ் வேறு ஒட்டுவான், மக்கள்லாம் அதுக்குள்ளே விட்டு வெளியே வந்து நிற்பான். ஏன்னா வெப்பமாக இருக்காது. அறிவு பாருங்கள், இதுதான் வளர்ச்சி. வளர்ச்சிக்கு அடையாளம் இதுதான். கக்கூசில் டைல்ஸ் ஓட்டுறது தான் இவங்களுடைய வளர்ச்சி. இந்த கொடுமை எங்கே சொல்கிறது? இதுக்கு எவ்வளோ செலவுன்னு பாருங்கள். ஒரு புங்க மரம் வைக்கிறதுக்கோ ஒரு புளிய மரம் வைக்கிறதுக்கோ எவ்வளோ செலவு? ஒரே ஒரு கொட்டை, அது இவன் போட்டதில்லை, பறவை போட்டிருக்கும், அது வளர்ந்துருச்சு, மரமாக இருக்குது. இவன் வெட்டுறதுக்கு ஒரு காசு, நட்டுறதுக்கு ஒரு காசு. நம்ம வளர்ச்சி எப்படி பாருங்கள். சாலையை அகலப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு 2 பக்கம் இருந்த மன்னர்கள் காலத்தில் வச்சுருந்த புளிய மரத்தையும் வேப்ப மரத்தையும் வெட்டிட்டு, அப்போ புளிய மரம் கடுமையான வறட்சியில் ஒரு புளிய மரம் இருந்துச்சு, புளியங்கட்டு பழத்தை எடுத்து வாயில் வச்சிங்கன்னா கொஞ்சம் வறட்சி, அதாவது வறட்சி குறையும். இப்போ என்ன நட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் அரளி நட்டுருக்கான். எடுத்து சாப்பிட்டோன்னா செத்து போகிறது. இதுதான் நம்முடைய வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை பற்றி ஒரு நாள் பேசலாம். அவ்வளோ கொடுமையான வளர்ச்சியில் நம்ம நோக்கி, அது கிடக்கட்ட விட்டுருங்க, அது வேறு போயிடும், தலைப்பு விட்டு வெளியே போன மாதிரி ஆயிரும். அப்போ இந்த கார்காலம் என்பது நீரை அடிப்படையாக கொண்டது, உயிர்களின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த கார்காலத்தை முல்லை நிலத்திற்காக வைத்தார்கள். முல்லை நிலம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு சூழலியல் மண்டலம். அந்த ஈகோசிஸ்டம் ரொம்ப நுட்பமானது. அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, ஒரு நாட்டினுடைய அரணை பற்றி பேசும்போது முக்கியமாக அதை சொல்கிறாரு. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். ஒரு நாட்டினுடைய அரண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா, மணி நீர் இருக்கணும் ஐயா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் மணி நீர், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். ஆங்கிலம் அவருக்கு அப்போ தெரியுமா தெரியாது தெரியல, நான் சொல்கிறேன். இப்போ கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் இருக்கணும் அப்படிங்கிறார். அது எப்படியா முடியும்? அங்கே அணிநிழற் காடு இருக்கணும் ஐயா, அப்போ தான் அது நடக்கும் அப்படிங்கிறார். அதனே அணிநிழற் காடு. நம்ம உரையாசிரியர் எழுதுகிறாங்க, அணிநிழற் காடு அழகிய காடு அப்படின்னு எழுதிட்டாங்க. அப்படி இல்லை. அதுக்கு அணி என்றால் அடுக்கு, அடுக்கடுக்காக இருப்பது. நீங்கள் போய் இப்போ நக்கீரன் ஐயா போன்றவங்களுக்கு தெரியும், இங்கே சூழலியல் நண்பர்களுக்கு தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ளே போனீங்கன்னா அது சோலா ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க, சோலைக்காடுகள். அதற்கு வள்ளுவர் கொடுத்த பேர் அணிநிழற்காடு அப்படிங்கிறார். அடுக்கடுக்காக இருக்கும். ஒரே இடத்துல 7-8 பேர் இருக்கும். பூமிக்குள்ளே ஒன்று இருக்கும், பூமியை மூடி வைக்கக்கூடிய மூடாக்கு பயிர்கள் இருக்கும், சிறு செடிகள் இருக்கும், அப்புறம் குற்று மரங்கள், பெரிய மரங்கள், நெடிதோங்கிய மரங்கள், அந்த மரங்களின் மீது வளர்ந்திருக்கின்ற கொடியினங்கள். இப்படி ஒரு 7-8-11 கூட இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கலாம். அவ்வளவு ஒரு அடுக்கடுக்காக சூரிய வெளிச்சம் உள்ள துறையப்படாமல் இருக்கிற அளவுக்கு அடுக்குமுறையாக இருக்கின்ற காடுகளை தான் அணி நிழற்காடு அப்படின்னு சொன்னான்.
சரி, இந்த அணிநிழற் காடு இருந்தால் சூரிய வெளிச்சம் படாது, பெய்கிற மழையானது மண்ணை தொடாது. மண்ணை தொட்டால் என்ன ஆகும்? சாயில் எரோஷன் வரும். அதான் செம்புல பெயல் நீர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? சிவக்காட்டில் மழை பெஞ்சா சிவப்பாக போகுது, கரிசக்காட்டில் மழை பெஞ்சுன்னா பால் போல் போகும். ஆனால் மணி நீர் கிடைக்காது. மணி நீர் கிடைக்கணும்னா அங்கே அணிநிழற் காடு இருக்கணும். அதுதான் அந்த முல்லை நிலம். முல்லை நிலத்துக்கான காலம் தான் கார்காலம். அப்போ ஒன்றோட ஒன்று ஈக்கோ சிஸ்டம் ஒன்றோட ஒன்று சேர்ந்தது. சரி, இந்த காட்டில் இருக்கக்கூடிய இப்போ கலப்பையெல்லாம் அங்கே ரொம்ப சின்ன கலப்பை, அங்கே விவசாயமே கிடையாது. அது குறிஞ்சி நிலத்தில் அதுவும் கூட கிடையாது. குறிஞ்சி நிலத்தில் பார்த்திங்கன்னா கலப்பைக்கு பேச்சே இல்லை. தொய்யாது வித்திய துடர்படு துடவைங்கிறான். தொய்யாதுன்னா உழாது, வித்திய விதைத்த துடர்படு துடவைகள். அவ்வளவு அற்புதமான அந்த நிலம். அங்கே அப்படியே வீசி விடுவான். பக்கோக்கா பண்ணுறாரு, டூ நத்திங் ஃபார்மிங், அதுபோல் அப்படியே விதைக்கிறது அறுக்கிறது. அதுதான் அங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது. அங்கங்கே கொஞ்சம் காட்டை எரித்து அழிக்கின்ற ஒரு முறை சின்ன அளவில் நடந்திருக்கு, அவ்வளோதான். இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த முல்லை நிலத்தில் கலப்பை ரொம்ப சிறிய கலப்பை, பெருசாக கிடையாது. ஏன்னா கால்நடைகள் அதிகம். இன்னும் பார்த்திங்கன்னா முல்லை நிலத்தில் எருமையை பற்றியே பேச்சு இருக்காது. சங்கலைக்கு முழுக்க சுற்றி பாருங்கள், எருமையை பற்றி இருக்காது. அங்கே பூரா பசுமாடுகள், பெற்றம் என்று சொல்லக்கூடிய பசுமாடுகளை பற்றி தான் பேச்சு. அந்த மாடுகள் ஆடுகள், அந்த மாடுகள் ஆடுகளை பற்றினா நம்ம நொமாட்ஸ் கிடையாது. நம்முடைய பேஸ்டோரல் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த முல்லை நில மக்கள் ஒரு நாடோடி கூட்டம் கிடையாது. பொண்ணோடு பாலோடு கூழோடு போயிடும். பாலை கொண்டாந்து கொடுத்துட்டு சோறை வாங்கிட்டு போயிடுவான், சாப்பாடை வாங்கிட்டு போயிடுவான். எங்கே காட்டுக்குள்ளே மாடு கூட்டமோ ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணுவான்? பாலை கறந்து கொண்டாந்து கொடுத்துட்டு சோறை வாங்கிட்டு போயிடுவான். அப்போ இங்கே பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் ஆரியர்கள் அப்படி இல்லை, ரொம்ப தூரம் நடப்பாங்க, எங்கெங்கேயோ போவாங்க. அவங்க பல நாடு, அவங்க தேசம் கிடையாது, ஒரு தேசம் சொந்த தேசம் கிடையாது, போயிட்டே இருக்க வேண்டியது. நமக்கு அப்படி இல்லை. குறிப்பிட்ட இடத்துல வாழ்ந்து வருகின்ற ஒரு பேஸ்டோரல் கம்யூனிட்டி, நொமாட்ஸ் கிடையாது. இது ஒரு பக்கம். சரி, இந்த கார்காலத்தில் ஒரு முக்கியமான செயல்பாடு எல்லாருக்கும் சொல்லணும். இதுதான் ஒரு இணைப்புக்கான ஒரு 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 காலம். தலைவன் தலைவி சந்திக்கிறதுக்கோ அல்லது பிரிந்து போன குடும்பங்கள் இணைவதற்கோ ஒரு முக்கியமான காலம். ஏன்னா அதற்கு முந்தைய காலத்தில் எல்லாம் ஊரை விட்டு போயிடுவாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா பல ஊர்களுக்கு வேலைக்கு போகிறாங்க. பொங்கல் கொடைக்கு மட்டும் சேருவாங்க அந்த மக்கள். இப்போ கிராமங்களே சுத்தமாக இல்லை. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கிராமங்களை நம்பி நகரங்கள் இருந்தது. இப்போ நகரங்களை நம்பி கிராமங்கள் இருக்கு, மாறிப்போச்சு எல்லாம். ஒரு வண்டி காலையில் போகும், ஒரு பஸ்ஸு, அது வண்டின்னு சொல்லுவோம், ஒரு குப்பை வண்டின்னு வச்சுங்களேன். போய் அங்கே எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்து நகரத்தில் தட்டும். சாயங்காலம் அதே வண்டி அந்த குப்பையை அள்ளி கொண்டு போய் திருப்பி கிராமத்தில் கொட்டிடும். மக்கள் வேலைக்கு வந்துட்டு போகிற சொல்கிறேன், அப்படி தான் நடக்குது. அப்போ முற்றிலுமாக அங்கே லெஃப்ட் அவுட்டு தான் இருக்காங்க. கிராமத்தில் போனீங்கன்னா நோயுற்றவர்கள், வயதானவர்கள் 2 பேர் தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. படித்து கொஞ்சம் அறிவு வந்துட்டால் நகரத்தை நோக்கி ஓடி வந்துடுறான். இப்போ கிராமம் முன்னேறலை நம்ம புலம்பிக்கிட்டு வேறு இருக்கிறோம். நீ படித்த உடனே நீ சென்னைக்கு தானே ஓடி வர்ற. எதற்கெடுத்தாலும் சென்னை, எதற்கெடுத்தாலும் கோயம்புத்தூர், எதற்கெடுத்தாலும் திருச்சி. அப்புறம் நீ கிராமத்தில் இருக்கிறது யார்? இப்போ கிராமங்களை எப்படி பாதுகாக்கிறது? படித்தவங்க அங்கே இருந்தால் தானே பாதுகாக்க முடியும். எல்லாம் நல்லவங்களாம் வந்துடுறீங்க, கிராமம் என்ன ஆகுது? இது ஒரு சிக்கல். அப்போ இந்த கார்காலம் என்பது பலரை, பிரிந்தவர்களை இணைக்கக்கூடிய ஒரு காலம். அதுக்கு தான் ஒரே ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன், நேரம் கருதி முடிச்சுக்கிறேன். ஒரு சிறு காட்டு பகுதி தான், அது குறுக்காடு. அங்கே இந்த உயிர்மை நேயத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு காலம் இது. ஏன்னா பல இடங்களில் வேட்டையை பற்றியெல்லாம் சொல்லுது, வேலைங்களுக்கு கொண்டு சாப்பிடக்கூடிய செய்திகளாக இருக்குது. ஆனால் அந்த கார்காலத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா உயிர்களை நேசிக்கிற காட்சிகள் வரும். உயிர்மை நேயம், மனித நேயம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அது இல்லை. உயிர்களின் மீது நேயமாக இருத்தல், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சொல்வார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறார். இந்த உயிர்மை நேயம் என்பது திணை கோட்பாட்டில் ரொம்ப முக்கியமானது. அந்த காட்சி, அந்த காலம் என்பது கார்காலத்தில் மட்டுமே சாத்தியமானது. அந்த தலைவன் வணிகத்தின் தொடர்பாக வெளியே போயிடுறான். பின்னாடி நாளாகுது, கார்காலம் தொடங்குது. தலைவியை பார்க்க வரணும், வந்துகிட்டு இருக்கான் காட்டு வழியாக. அப்போது அந்த காட்டு வழியாக வரும்போது அவன் ஒரு பணக்கார ஆள். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு BMW கார் வச்சுருக்க எப்படி போகிறானோ அது மாதிரி போகிறான். அழகிய மணிகள் அதாவது கோர்த்து கட்டப்பட்ட அந்த தேர். அப்போ வரும்போது சத்தம் போட்டுக்கிட்டு வருது, அந்த தேர் கடை சத்தம் போட்டுக்கிட்டு வருது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அந்த பக்கத்தில், அந்த காட்டு பக்கத்தில் தேன் சிட்டுகள் எல்லாம் அப்படியே தேன் எடுத்துகிட்ருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் கலைஞ்சு ஓடுது, பறந்து ஓடுது. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த டிரைவரை கூப்பிட்றான்,
பாகன் தேர் பாகனை கூப்பிட்டேப்பா என்ன வேகமாக ஓட்டுறாங்க பாரு, அந்த பறவைகள்லாம் கலைஞ்சு ஓடுது, உனக்கு அது தப்பாக தெரியலையா, வண்டியை நிறுத்து, அந்த மணியிலக்குள்ளே தொங்குது பார்த்தீங்கன்னா நாக்கு, அதை எடுத்து கட்டுன்றான். எவ்வளோ மணி எடுத்து கட்டுறது, கட்ட சொல்கிறான். கட்டி மெல்ல வண்டியை ஓட்டு, தேரை மெல்ல ஓட்டு அப்படிங்கிறான். தாதூன் பறவை, தாதுனா தேன், தாதூன் பறவை பேதுரல் பயப்படுறதல் அஞ்சி, பேதுரல் அஞ்சி மணினா ஆர்த்த மாண்வினை தேரன். பார்க்கலாம் நீங்கள் அகநானூற்றில் வருது செய்தி. அதே போல் ஒரு 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 தலைவி தலைவனும் சந்திச்சுக்கிறாங்க. ஒரு சிறு காட்டு பகுதி. அங்கே தலைவனுடைய கையை வந்து தலைவனுடைய கையை தலைவன் பிடிச்சிடறான். அது காதலன் கையை காதலன் பிடிச்சிடறான் காதலி கையை. ஐயோ தொடாத, இந்த பக்கத்தில் எங்கள் அக்கா இருக்கிறா, நீ உனக்கு கையை பிடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சத்தம் போடுறா. யாருமே இல்லை. அவன் கேட்குற, என்னப்பா யாருமே இல்லை, நீ கையை தொட்டா இப்படி சத்தம் போடுற? இல்லை எங்கள் அக்கா இருக்கிறா. அக்கா யார்? இந்த புன்னை மரம் தான் என்னுடைய அக்கா. அது எப்படி புன்னை மரம் உனக்கு அக்காவாக இருக்க முடியும்? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா சிறு வயதாக இருக்கும்போது திரி பொம்மைக்கா வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தா. இப்போ புன்னங்கொட்டையை வச்சு திரி பொம்மைக்கான்னு நிறைய பேர் தெரியாது. அது ஒரு விளையாட்டு, மண்ணை கூட்டி வச்சு விளையாடுற விளையாட்டு. அப்போ அந்த புன்னங்கொட்டையை வச்சு விளையாண்டா, திடீர்னு மழை வந்துருச்சு, போட்டு ஓடி வந்துட்டா. அந்த புன்னங்கொட்டை கொஞ்ச நாள் கழித்து முளைச்சி பெருசாச்சு. அதை பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு அது மேலே ஒரு பிரியம். அதுக்கு வந்து நான் கொடுத்த பாலையும் மோரையும் ஊற்றிட்டா, அதில் ஊற்றி வளர்த்துட்டா. அது பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சு, நான் பிறந்தேன். எங்கள் அம்மா சொன்னால் உனக்கு முன்னாடியே பிறந்துருச்சு, அது உன்னுடைய அக்கா, அதனால் அந்த அக்காவை பாருன்னா, அந்த அக்கா முன்னாடி கையை தொடாத, அது தப்பு என்று சொல்கிறேன். இப்படியான உயிர்ம நேயத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் கார்காலம் என்பது இப்பொழுது மாறிக்கொண்டே வருகிறது. மழை நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறது. அதற்கும் காரணம் மனிதர்களே. ஆகவே மனிதர்களே எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.